விடுமுறை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், குற்றாலத்தின் எந்தெந்த அருவிகளில் எந்த அளவிற்கு நீர்வரத்து இருக்கிறது, பொதுமக்கள் எந்த அளவிற்கு வருகை இருந்திருக்கிறார்கள், அவர்களின் பாதுகாப்பு வசதிக்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன, சொல்லுங்க. மோகன், தென் தமிழகத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது குற்றாலம். குற்றாலம் என்பது ஒரு ஆன்மீக தலத்திலும் சிறந்து விளங்கி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதிதீவிர கனமழை பெய்ததால் குற்றாலத்தில் வரலாறு காணாத ஒரு வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக ஒரு அனைத்து அருவிகளுமே சுற்றுலா பயணிகள் நலன் கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாளுக்கு நாள் தண்ணியின் தாக்கம் குறைந்து அருவிகளில் தண்ணீர் என்பது சீராக விழ தொடங்கியதால் ஐந்தருவி மற்றும் மேனருவி, புலியருவி, சித்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. பழைய குற்றாலம் மட்டும் அந்த காட்டாற்று வெள்ளத்தில் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டது. இதன் காரணமாக நேற்று வரை சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது சீராக விழுவதால் அனைத்து அருவிகளிலுமே சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு போலீசார் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பழைய குற்றாலம் அருவியானது குற்றாலம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் அங்கு மட்டும் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐந்தருவி மற்றும் மேனருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் மட்டும் விடிய சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விடுமுறை என்பதால், அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறை உள்ளிட்ட விடுமுறை தினங்கள் என்பதால் தொடர்ந்து ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் மேனருவி பகுதியில் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வெளியூர்களிலிருந்தும் அதிகப்படியான வாகனங்கள் வருவதால் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ஒரு சில பகுதிகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் அந்த பகுதியில் போலீசார் முழுமையாக ஈடுபட்டு போக்குவரத்தை சீர் செய்து அருவிக்கரை முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டில் நின்று வருகின்றனர். இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட தற்போது ஒரு குளுமையான அந்த தண்ணீரை குளித்து ஒரு குளுமையான சூழல் இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த வெள்ள காலங்களில் இங்குள்ள வியாபாரிகள் வியாபாரம் இல்லாமல் பெருமளவு பாதிப்பு அடைந்துள்ளனர். தற்போது இந்த வெள்ளப்பெருக்கு குறைந்து அனைத்து அருவிகளும் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் இங்குள்ள வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ராஜன்.